மறைந்த சண்டை பயிற்சி இயக்குனர் ஜூடோ ரத்னத்தின் உடல் அவரது சொந்த ஊரான குடியாத்தத்தில் இன்று நல்லடக்கம் செய்யப்பட உள்ளது. வயது மூப்பு காரணமாக காலமான ஜூடோ ரத்னத்தின் உடலுக்கு அரசியல் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இதனிடையே அவரது மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், நடிகர் ரஜினிகாந்த் உள்ளிட்டோருக்கு ஜூடோ ரத்னத்தின் உறவினர்கள் நன்றி தெரிவித்திருக்கின்றனர். அவர் இறந்தது கேள்விப்பட்டதும் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஒரு இரங்கல் தெரிவித்தார். அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த குடும்பத்தை சார்ந்த எல்லாருக்கும் நன்றி. என் குடும்பத்தை சேர்ந்த எல்லாரும் அவர் நன்றி சொல்கிறோம், கடமைப்பட்டுருக்கோம். அதே போல் திரையுலகத்தை சேர்ந்த நடிகர் ரஜினிகாந்த் அவர்களும் மற்றும் சத்யராஜ், மனோபாலா, கார்த்திக் அனைத்து நடிகரும் நேற்று வந்து அவருக்கு மரியாதை செலுத்தினாங்க. அது எங்களுக்கு பெரிய சந்தோஷம். எங்கள் அப்பாவுக்கு பெருமை. அது ஸ்டண்ட் யூனியனில் அனைத்து உறுப்பினரும், ஸ்டண்ட் நடிகர், ஸ்டண்ட் இயக்குனர் அனைவரும் சேர்ந்து அவர் பெரிய மரியாதை கொடுத்து அனுப்புனாங்க. அந்த வகையில் எங்கள் குடும்பத்துக்கு நாங்கள் ரொம்ப கடமைப்பட்டு அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறோம். அப்பா 1500 படம் பண்ணியிருக்காரு. அவர் 93 வயசு காலமாகிவிட்டார். மற்றபடி திரை உலகத்தில் இருக்க எல்லா மக்களும் ஸ்டண்ட் யூனியன்லேருந்து எல்லாரும் வந்தாங்க. அது எங்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கிறோம். இரங்கலுக்கு வந்ததுக்கு, அப்பா வாழ்ந்ததுக்கு எங்களுக்கு ஒரு சகாப்த. இந்த நேரத்தில் எங்கள் குடும்பத்தை எல்லாரும் நீங்கள் யோசித்து எங்களுக்கு அமிச்ச இரங்கல் செய்திகளை நாங்கள் ரொம்ப பெருமையோடு ஏற்றுக்கொள்கிறோம். மிக்க நன்றி. குடியாத்தத்தில் இருந்து இன்றைக்கு அனைத்து துறைகளிலும் மிகப்பெரிய சிறப்பு பெற்ற ஐயா அவர்களுடைய மறைவு அவர் குடும்பத்தாருக்கும் எங்கள் குடியேற்ற நகரத்திற்கும் பேரிழப்பாகும். முதலாக சண்டை பயிற்சி என்றால் அதற்கு ஒரு அத்தியாயத்தை ஏற்படுத்தியவர் நமது சன் மாஸ்டர் ஐயா ஜூடோ ரத்னம் ஐயா அவர்கள். அவருடைய அந்த நினைவுகள் எல்லாம் எப்பொழுதும் தமிழக சினிமா வரலாற்றில் மறக்கவே முடியாது.